உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க எதிலும் எப்போதும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படக்கூடியவராக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ல் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்ப உயரும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். இருப்பினும் எதிலும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். எதிர்மறையை சிந்தனையை தவிர்த்து தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. தாயின் பரிபூர்ண அன்பு உங்களுக்கு கிடைக்கும். தாய் மற்றும் உறவுகளால் ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மன அமைதி உண்டாகும். குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து கொள்வது நல்லது. எதிரிகளால் பிரச்சனை இருப்பினும் நன்மை உண்டு. கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். தந்தையின் பிடிவாதம் அதிகரிக்கும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் பணிகளில் சிறு தடை இருந்தாலும் கவனமுடன் செயல்படுங்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 22, 23, 24, டிசம்பர் 1, 2, 3, 4, 5 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 27, 28, 29 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியிலிருந்து சேலம் செல்கிற வழியில் இருக்கிற குணசீலம் பெருமாளை நீங்கள் சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.